சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் ரொம்பவே சந்தோஷத்தோடு வரான். அவங்களோட அப்பா அம்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. இந்த பையனும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட போய் சேர்ந்து அவனும் ஆடு மாடு மேய்ப்பான். அவனுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த சாட்டர்டே சண்டே லீவ்னால அவனும் அவங்க அப்பா அம்மா கூட போய் சேர்ந்து ஜாலியாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். திடீர்னு சண்டே ஈவினிங் கொஞ்சம் வருத்தமாக இருக்கான். ஏன்னா விடிஞ்சா மண்டே ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா இவனுக்கு ஸ்கூலுக்கு போக அவ்வளோவா பிடிக்காது. அப்போது அந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. நாம் வேணால் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறான். ஆனால் அப்படி ஸ்கூல் லீவ் போடணும்னா ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை தான் சொல்லணுமே. பொய்யான காரணங்கள் சொன்னாலும் நம்ம அப்பா அம்மாவும் நான் பொய் சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பொய்யான காரணங்கள் நம்ம சொல்லாமல் லீவ் போடணுமே அப்படின்னு அந்த பையன் நல்லா தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் யோசிக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை செயல்படுத்துகிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்களோட ஆட்டு பண்ணைக்கு போகிறான். அங்கே போய் ஒரு 2 ஆட்டை எடுத்துக்கிறான். ஒரு ஆட்டு மேலே 2ன்னு எழுதுகிறான். இன்னொரு ஆட்டு மேலே 3ன்னு எழுதுகிறான். அந்த 2 ஆட்டையுமே சண்டே நைட் வந்து யாருக்கும் தெரியாமல் ஸ்கூலுக்குள்ளே அந்த 2 ஆட்டையும் விட்டுடுறான். அடுத்த நாள் மண்டே அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் விடுமுறை அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. இதை கேட்டோடனே அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அடைகிறான். ஏன்னா அவன் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, அப்படி அந்த பையன் என்னதான் பிளான் பண்ணான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அந்த பையன் சண்டே நைட் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த 2 ஆட்டை உள்ளே விட்டான் பார்த்தீங்களா. அடுத்த நாள் மண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க. அப்போது கவனிக்கிறாங்க. ஒரு ஆடு சுற்றிட்டு இருந்ததை பார்க்குறாங்க. அந்த ஆட்டையும் பிடிக்கிறாங்க. அந்த ஆட்டு மேலே 3ன்னு எழுதியிருந்துச்சு. உடனே அந்த ஸ்கூல் டீச்சர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம ஸ்கூலுக்குள்ளே ஆடு பூந்துருச்சு. இது 3ஆம் நம்பர் ஆடு. இன்னும் 2 ஆடுகள் மீதி இருக்குது. ஸ்கூல் பசங்க வரதுக்குள்ளே அந்த 2 ஆட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் நல்லா தேடுறாங்க. அப்போது இன்னொரு ஆடும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டு மேலே 2ன்னு இருந்துச்சு. சரி, நம்ம 3ஆவது ஆட்டையும் 2ஆவது ஆட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. உடனே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கே இருந்த எல்லா டீச்சர்ஸும் நல்லா தேடுறாங்க. ஆனால் அந்த ஆட்டை கண்டுபிடிக்கவே முடியல. பசங்க வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் ஸ்கூலை அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுறாங்க. அந்த டீச்சர்ஸும் தேடுறாங்க அந்த 1ஆம் நம்பர் ஆடை. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 1ஆம் நம்பர் ஆடே இல்லை. அந்த பையன் 2 ஆட்டை தான் உள்ளே அனுப்புனான். ஒரு ஆட்டு மேலே 2ன்னு எழுதியிருந்தான். இன்னொரு ஆட்டு மேலே 3ன்னு எழுதியிருந்தான். ஆனால் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தெரியாது. அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்த கதையிலேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. அந்த பையன் ஸ்கூல் லீவ் போடணும்னு நினச்சான். ஆனால் ஸ்கூல் லீவ் போடணும்னா ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தான் லீவ் போடணும். அப்படி பொய்யான காரணத்தை சொல்லி லீவ் போடும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பொய் சொல்கிறான்னு. அதே மாதிரி டீச்சர்ஸும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த பையன் என்ன யோசிச்சிருக்கான், நாம் பொய்யான காரணங்களை சொல்லி லீவ் போடுறதுக்கு பதிலாக ஸ்கூலே லீவ் விடுற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த பையன் யோசிச்சிருக்கான். இதுக்கு பேர் தாங்க கிரிட்டிக்கல் திங்கிங். அந்த பையன் ஒரு கிரிட்டிக்கல் திங்கர். உண்மையாலுமே கிரிட்டிக்கல் திங்கர்லாம் இந்த மாதிரி தாங்க யோசிப்பாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கும் சரி, இல்லை அவங்களோட பர்சனல் லைஃபுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் யோசிப்பாங்களே. உண்மையை சொல்லணும்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் கிரிட்டிக்கல் திங்கராக தான் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்மளாலையும் கிரிட்டிக்கல் திங்கராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் ஏற்கனவே கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன, நாமளும் எப்படி கிரிட்டிக்கல் திங்கர் ஆகிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி பல காணொளிகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.